வணக்கம். தி டீப் டைவ்க்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மிக முக்கியமான ஆனா வெளியே அதிகமா விவாதிக்கப்படாத ஒரு நிகழ்வை பத்தி தான் அலச போறோம். ஆமா, இது கண்டிப்பா எல்லாரும் உற்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். எக்ஸாக்ட்லி. அதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்திடுறேன். இது எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஆதரவானதோ இல்ல எதிரானதோ கிடையாது. கரெக்ட். நமக்கு கிடைச்சிருக்கிற சோர்ஸ், அதாவது மூல தகவல்களை வச்சு ஒரு நடுநிலையான பகுப்பாய்வு, அவ்வளவுதான். ஆமா. இன்னைக்கு நம்ம சோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரகசிய ஒற்றன் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல வெளியான ஒரு விரிவான காணொளி அறிக்கை. அதிலிருந்து சில சுவாரஸ்யமான தரவுகளை நாம டீகோட் பண்ண போறோம். அந்த ரிப்போர்ட்ல ரொம்ப ஆழமான சில விஷயங்களை பேசியிருக்காங்க. உண்மைதான். இப்போ நீங்க ஒரு கணம் கற்பனை செஞ்சு பாருங்க. எந்த ஒரு பெரிய பணபலமோ ஒரு அதிகார பின்னணியோ இல்லாம ஒரு அரசியல் கட்சி பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை திருச்சியில நடத்துறாங்க. இதுல என்ன ஆச்சரியம்னு நீங்க நினைக்கலாம். அதான் ட்விஸ்ட். அந்த மாநாட்டு பணிகளை பார்க்கறதுக்காக டெல்லியில இருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் நடுராத்திரியில ரகசியமா ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதுவும் சத்தம் இல்லாம. ஆமா. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் இந்த நடவடிக்கைகள் எப்படி இந்திய அரசியல்லையே ஒரு கேஸ் ஸ்டடியா மாறுது, உளவுத்துறைகள் ஏன் இதை இவ்வளவு சீரியஸா கவனிக்குது அப்படிங்கறத தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா. இது ரொம்பவே கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா வழக்கமா நம்ம ஊர்ல அரசியல்னாலே ஒரு வரையறை இருக்கு இல்லையா? ஆமா, ஒரு பெரிய மாநாடு நடக்கணும்னா அதுக்கு பின்னாடி பல கோடிகள் புழங்கும். எக்ஸாக்ட்லி. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிகள் இருப்பாங்க, வெளியூர்ல இருந்து ஆட்களை வண்டியில ஏற்றிக்கிட்டு வர ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கும். இதெல்லாம் தான் நாம பார்த்திருக்கோம். பக்கா கமர்ஷியல் செட்டப். கரெக்ட். ஆனா இந்த ரகசிய ஒற்றன் ரிப்போர்ட்ல சொல்லப்படுற தகவல்கள் ஒரு முற்றிலும் மாறுபட்ட மாடலை நமக்கு காட்டுது. ஒரு அதிகார மையத்தோட பின்புலமோ பெரிய பணபலமோ இல்லாம ஒரு கட்டமைப்பு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத நம்ம ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்து பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே, நாம இதை கொஞ்சம் லாஜிக்கலா பிரிச்சு பார்ப்போம். முதல்ல திருச்சியில நடக்கிற அந்த மாநாடு. அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்கிற மாதிரி 2026 தேர்தலுக்காக அவங்க ரெடி ஆயிட்டு வராங்க. இந்த மாநாட்டுக்கு மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. நல்ல பேரு. ஆமா. ஆனா இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. மூல தகவல் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாநாட்டு திடல்ல தொண்டர்களே முன்னின்று இரவு பகல் பாராம வேலை செய்யறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. லைட்டிங் பண்றது, இதுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு பெரிய ஃபண்டிங் தேவையே. கண்டிப்பா தேவைப்படும். அப்போ இதெல்லாம் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் இல்லாம எப்படி சாத்தியம்னு அந்த ரிப்போர்ட்ல ஏதாவது சொல்லியிருக்காங்களா? ரொம்ப சரியான கேள்வி இது. நீங்க கேட்ட இந்த லாஜிக்ல தான் அந்த கட்சியோட அடிப்படை கட்டமைப்பே இருக்கு. அந்த காணொளியில இத ரொம்ப தெளிவாவே சொல்லியிருக்காங்க. ஓ, என்ன சொல்றாங்க? அதாவது இந்த மாநாட்டுக்கான செலவுகளை அவங்க ஒரு மையப்படுத்தப்பட்ட ஹை கமாண்ட் கிட்ட இருந்து எதிர்பார்க்கல. ஓகே. வழக்கமா மத்த கட்சிகள்ல தலைமையில இருந்து பணம் வரும் இல்லையா? ஆமா, தலைமையில இருந்து பணம் வரும், அத மாவட்ட செயலாளர்கள் பிரிச்சு வேலை வாங்குவாங்க. இதுதான் யூசுவல் மாடல். ஆனா இங்க நடக்கிறது பரவலாக்கப்பட்ட பங்களிப்பு, டீசென்ட்ரலைஸ்டு கான்ட்ரிபியூஷன். டீசென்ட்ரலைஸ்ட் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? இப்போ உதாரணமா அந்த மாநாட்டு திடல்ல நடக்கிற வெல்டிங் வேலைகளா இருக்கட்டும், இல்ல எலக்ட்ரிக்கல் வேலைகளா இருக்கட்டும், அதுக்காக அவங்க வெளியில இருந்த ஆட்களை கூலிக்கு கூட்டிட்டு வரல. அப்போ யாரு செய்றா? அவங்க கட்சிக்குள்ளேயே இருக்கிற எலக்ட்ரிஷியன்கள், வெல்டர்கள், இன்ஜினியர்கள்னு அந்தந்த துறை சார்ந்த தொண்டர்களே அந்த வேலைகளை பொறுப்பா எடுத்து செய்றாங்க. வாவ்! அப்போ மெட்டீரியல் வாங்குற காசை தவிர லேபர் காஸ்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 0 ஆகுதுன்னு சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. அதத்தான் இந்த ரிப்போர்ட் வியக்கத்தக்க உழைப்புன்னு குறிப்பிடுது. இது ஒரு வகையான ஸ்வெட் ஈக்விட்டி மாடல்னு சொல்லலாம். ஸ்வெட் ஈக்விட்டி, அதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனிகள்ல சொல்லுவாங்களே அதானா? அதேதான். ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில ஆரம்பத்துல காசு இருக்காது. அதனால அங்க வேலை செய்யறவங்களே முழு ஈடுபாட்டோட தங்களோட உழைப்ப கொட்டி அதை உருவாக்குவாங்க இல்லையா? ஆமாம். அதே மாடல் தான் இங்கேயும். இதுல இன்னொரு முக்கியமான உளவியல் ரீதியான விஷயமும் இருக்கு. உளவியல் ரீதியா, அதாவது சைக்காலஜிக்கலா சொல்றீங்களா? ஆமா. இப்போ காசு கொடுத்து ஒரு வேலையை வாங்கும்போது அது ஒரு கமர்ஷியல் அக்ரிமெண்டா முடிஞ்சிடும். நீங்க காசு தர்றீங்க, நான் வேலை செய்யறேன், அவ்வளவுதான். கரெக்ட். ஆனா ஒரு தொண்டன் தன்னோட சொந்த காசை போட்டு தன்னோட உழைப்பையும் போடும்போது அந்த மாநாட்டு திடலோட ஒவ்வொரு அங்குலத்திலயும் அவனோட எமோஷனல் கனெக்ட் இருக்கும். ஓ, இது நான் உருவாக்குன மாநாடு அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு. எக்ஸாக்ட்லி. அந்த ஓனர்ஷிப் ஃபீலிங் இருக்கு இல்லையா, அதுதான் பணத்தால உருவாக்கப்படுற பிரம்மாண்டத்தை விட அதிக வீரியமானது. அததான் திருச்சிக்களம் இப்ப பாத்துக்கிட்டு இருக்குன்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒரு ஓபன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் மாதிரி இருக்கு இது கேட்கறதுக்கு. எல்லாரும் அவங்கவங்க பங்களிப்பா வாலண்டியரா கொடுக்கறாங்க. ஆமா, பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஆனா இத பாக்கும்போது எனக்கு இன்னொரு கேள்வியும் வருது. சொல்லுங்க.
ஒரு ஈவெண்ட்டுக்கு வேணா இந்த மாதிரி உணர்வுபூர்வமா எல்லாரையும் ஒன்னு சேர்க்கலாம். ஆனா கடந்த 10 வருஷமா எந்த ஒரு பெரிய கூட்டணிகளும் இல்லாம, அதிகார பலமும் இல்லாம, இவங்க தொடர்ந்து அரசியல் களத்துல தாக்கு பிடிக்கிறாங்கங்கிற தகவல் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ம். ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் வரலாறு நமக்கு நல்லாவே தெரியும். எத்தனையோ 3வது அணிகள் வந்திருக்கு, ஒரு தேர்தல தோத்தோன்னே காணாம போயிருக்கு. இல்லைனா பெரிய கட்சிகளோட கூட்டணிக்கு போயிருவாங்க. கரெக்ட். ஆனா இவங்க எப்படி 10 வருஷமா இத மாடல சஸ்டெயின் பண்றாங்க? இது பிராக்டிகலா சாத்தியமா? இங்கதான் நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்தணும். கேஸ் ஸ்டடி. ஓகே. அந்த காணொளி ரிப்போர்ட்டும் இது ஒரு கேஸ் ஸ்டடியா தான் முன்னிறுத்துது. நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு புது கட்சியை ஆரம்பிச்சு பணபலம் இல்லாம தாக்கு பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆமா, அது ஒரு பெரிய சேலஞ்ச் ஆச்சே. இதுக்கு முக்கிய காரணம் நம்ம ஊர் அரசியல் கட்டமைப்பு பெரும்பாலும் டாப் டவுன் அப்ரோச்ல செயல் பண்றது தான். டாப் டவுன் அப்ரோச், அதாவது மேலிருந்து கீழ். ஆமா, தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க, அது கீழே இருக்கிற தொண்டர்களுக்கு வரும். ஆனா நாம் தமிழர் கட்சி ஒரு பாட்டம் அப் மாடல்ல வேலை செய்யுது, கீழிருந்து மேலாக. இன்ட்ரெஸ்டிங். இதுல அவங்களோட மூலதனம் என்ன தெரியுமா? அந்த ரிப்போர்ட்ல ரொம்ப ஆணித்தரமா சொல்றாங்க, முழுக்க முழுக்க மக்களின் ஆதரவும் தொண்டர்களின் தொடர் களப்பணியும் மட்டுமே. ஆனா ஒரு நிமிஷம், எல்லா கட்சிகளுமே எங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்குன்னு தானே மேடையில முழங்குவாங்க. இதுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்கு? வித்தியாசம் அதோட செயல்பாட்டுல இருக்கு. இப்போ ஒரு சாதாரண கட்சி கூட்டத்தையோ பேரணியையோ எடுத்துக்குவோம். ஓகே. அந்த ரிப்போர்ட்ல சுட்டிக்காட்டுற ஒரு முக்கியமான தரவு என்னன்னா, நாம் தமிழர் கட்சி இதுக்கு முன்னாடி நடத்தின பல கூட்டங்கள்ல மக்கள் தாங்களாவே முன்வந்து கலந்துகிட்டது தான் அதிகம். அதாவது ஆட்களை திரட்டுறதுக்காக வண்டி அனுப்புறது, பிரியாணி போடுறது, அந்த மாதிரி இல்லாம. எக்ஸாக்ட்லி. காசு கொடுக்கறது, வண்டி அனுப்புறது, இந்த மாதிரி வழக்கமான டெம்ப்ளேட்டை இவங்க உடைக்கிறாங்க. ஒரு கருத்தியல் மூலமா, அதாவது ஒரு ஐடியாலஜி மூலமா மக்களை இணைக்கிறாங்க. ஓஹோ. ஒருத்தர் தனக்கு புடிச்ச தலைவரை பாக்குறதுக்காக தன் சொந்த காசை செலவழிச்சிட்டு பஸ் ஏறி வர்றாருன்னா அந்த இடத்துல பணத்தோட தேவை அடிபட்டு போகுது இல்லையா? ஆமா, அந்த இமோஷனல் டிரைவ் பணத்தை விட ஸ்ட்ராங்கானது. கரெக்ட். இந்த 10 வருஷத்துல இவங்க செஞ்ச மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, இந்த ஐடியாலஜிக்கல் கோர் குரூப்பை ரொம்ப ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிருக்காங்க. ஓ, அதனாலதான் அவங்க வாக்கு வங்கி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, அதனாலதான் ஒவ்வொரு தேர்தல்லையும் அவங்க வாக்கு வங்கி கொஞ்சம் கொஞ்சமா ஆனா ரொம்ப உறுதியா அதிகரிச்சுக்கிட்டே வருது. ஆக இவங்க ஒரு டிரான்சாக்ஷனல் பாலிடிக்ஸ் பண்ணாம ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ் பண்றாங்க. கொடுக்கல் வாங்கல் அரசியல் கிடையாது. கரெக்டா சொன்னீங்க. நீங்க சொல்றது வச்சு பார்த்தா அரசியல் அறிவியல் படிக்கிற மாணவர்களுக்கோ, ஏன் ஒரு பிசினஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு நல்ல பாடம். ஒரு அமைப்பை எப்படி கீழிருந்து மேலா வளர்த்து எடுக்கிறதுங்கிறதுக்கு. ஆமா, ரொம்ப பெரிய பாடம் இது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த காணொளியோட ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு த்ரில்லர் படத்துல வர்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நாம இப்ப வருவோம். அந்த ஸ்பெஷல் டீம் பத்தியா? அதேதான். மாநாட்டு வேலைகள் நடக்குது, தொண்டர்கள் உழைக்கிறாங்க, இதெல்லாம் ஓகே. ஆனா நேத்து நைட்டு டெல்லியில இருந்து ஒரு ஸ்பெஷல் டீம் சத்தமில்லாம திருச்சியில இந்த களத்தை ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்காங்கன்னு மூலத்தகவல் சொல்லுது. எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, உளவுத்துறைக்கு இதுல என்ன அவ்வளவு பெரிய ஆர்வம்? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஒரு பெரிய கார்ப்பரேட் ஃபண்டிங் இருந்தாலோ இல்ல வெளிநாட்டு பணம் பெரிய அளவுல உள்ள வந்தாலோ அதை செக் பண்றதுக்காக ஸ்பெஷல் டீம் வர்றது சகஜம். ஆனா பணமே இல்லாம தொண்டர்கள் வேலை செய்யற ஒரு மாநாட்டு திடலை அதுவும் நள்ளிரவுல பார்க்கணும்னு உளவுத்துறைக்கு என்ன அவசியம்? பகல்லே பார்த்துட்டு போலாமே. இது ரொம்ப ஆழமான, அதே சமயம் ரொம்ப ஷார்ப்பான ஒரு கேள்வி. உளவுத்துறை, அதாவது இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் எப்படி வேலை செய்யும்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் இதுக்கான விடை நமக்கு கிடைக்கும். ஓகே, எப்படி வேலை செய்வாங்க அவங்க? உளவுத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி எவ்வளவு பணம் செலவு பண்ணுதுங்கிறத ட்ராக் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு பேங்க் டிரான்சாக்ஷனோ இல்ல பணமா கைமாறுறதையோ அவங்களால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஆமா, அவங்களுக்கு சோர்சஸ் இருக்கும். இவ்ளோ கோடி செலவாகுது, அப்போ இத்தனை லட்சம் மக்கள் வருவாங்கன்னு அவங்க ஒரு அல்காரிதம் மாதிரி ரொம்ப ஈஸியா கணக்கு போட்டுடுவாங்க. ஆனா இந்த காணொளி அறிக்கை சுட்டிக்காட்டுற மாதிரி இவங்களோட நடவடிக்கைகள் எல்லாமே தன்னெழுச்சியானவை, ஆர்கானிக். ஓ, ஆர்கானிக்கா நடக்கிற விஷயங்களை கணிக்கிறது கஷ்டமா? ரொம்ப கஷ்டம். இந்த தன்னெழுச்சியான பரவலாக்கப்பட்ட கூட்டங்களை கணிக்கிறது உளவுத்துறைக்கு எப்போதுமே ஒரு பெரிய சவால். ஒரு நிமிஷம், நீங்க சொல்ற இந்த தன்னெழுச்சியான அல்லது அன்ஆர்கனைஸ்டு மூவ்மெண்ட் அப்படிங்கறது கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? அவங்க அமைப்பு ரீதியா ஒரு கட்டமைப்பு இல்லாதவங்கன்னு சொல்றீங்களா? இல்ல, கட்டமைப்பு இல்லாதவங்கன்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. அவங்க ஆபரேஷன்ஸ் ஒரு வழக்கமான பேரோல் சிஸ்டம்குள்ள வராதுங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். பேரோல் சிஸ்டம்னா? அதாவது ஒரு மையத்திலிருந்து இத்தனை மணிக்கு நீங்க இங்க வரணும், நான் ஆர்டர் போட்டு அதுக்கு காசு கொடுத்து வர வைக்கிற கூட்டத்தை ஆர்கனைஸ்டுன்னு சொல்லலாம். அது ஈஸியா கணக்குல வந்துரும். கரெக்ட். ஆனா ஒரு கருத்தை மையமா வச்சு மக்கள் அவங்களாவே ஒரு இடத்துல திரள்றாங்க பாருங்க,
அதை எந்த அளவுகோலை வச்சும் அளக்க முடியாது. உதாரணமா ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி. ஓ, அது ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஆமா, அந்த மாதிரியான கூட்டத்துல இருக்கிற எனர்ஜியும் வீரியமும் ரொம்ப அதிகம். இப்போ அந்த டெல்லி ஸ்பெஷல் டீம் ஏன் நள்ளிரவுல வந்தாங்கங்கறவங்களோட கேள்விக்கு நான் வரேன். ஆமா, ஏன் நைட்ல வரணும்? பகல்ல வந்தா அங்கே நடக்கிற வெறும் வேலைகளை மட்டும்தான் அவங்களால பார்க்க முடியும். பந்தல் போடுறாங்க, லைட்டு கட்டுறாங்கன்னு. ஆனா நள்ளிரவுல வரும்போதுதான் உண்மையிலே எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காம எவ்வளவு தொண்டர்கள் அந்த இடத்துல தங்கி தங்களுக்கான உணவை தாங்களே சமைச்சு சாப்பிட்டு உயிரை கொடுத்து வேலை செய்யறாங்கங்கிற அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி அவங்களால அளவிட முடியும். வாவ், அப்ப அவங்க மாநாட்டு மேடையை பார்க்க வரல, அந்த தொண்டர்களோட கமிட்மெண்ட்டை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி, நீங்க சரியா பாயிண்ட புடிச்சிட்டீங்க. உளவுத்துறையோட வேலை வெறும் கூட்டத்தை எண்ணுவது கிடையாது. அந்த கூட்டத்தோட இன்டென்சிட்டிய, அதாவது அதோட தீவிரத்தை அளவிடுவது தான் அவங்க வேலை. இன்டென்சிட்டி ரொம்ப ஆழமான வார்த்தை. ஆமா, ஒருத்தன் காசு வாங்கிட்டு வந்திருக்கானா இல்ல கொள்கைக்காக தன் காசு செலவழிச்சிட்டு வந்திருக்கானாங்கிற வித்தியாசம் உளவுத்துறைக்கு நல்லாவே தெரியும். அந்த கமிட்மெண்ட் லெவலை பார்த்துட்டு தான் அவங்க ஒரு கணிப்புக்கு வருவாங்க. அப்போ இந்த ரிப்போர்ட்ல வேற என்ன கணிப்பு சொல்றாங்க? அந்த ரிப்போர்ட்ல இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. பல அரசியல் ஆய்வாளர்கள் இப்ப என்ன கணிக்கிறாங்கன்னா, வரப்போற 2026 தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி எந்த தயக்கமும் இல்லாம ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடுன்னு சொல்றாங்க. ஓ, அப்படி ஒரு கணிப்பு இருக்கா? ஆமா, அந்த கணிப்புகளை உறுதிப்படுத்துற விதமா தான் திருச்சியில இந்த தொண்டர்களின் ஈடுபாடு இப்போ இருக்கு. அதனால தான் ஆளும் அரசுகளா இருக்கட்டும், டெல்லி உளவுத்துறையா இருக்கட்டும், இத ரொம்ப தீவிரமா கண்காணிக்கிறாங்க. அதுவும் நள்ளிரவுல வந்து. ஆமா, ஏன்னா இது வழக்கமான அரசியல் கால்குலேஷனே மாற்றி எழுதக்கூடிய ஒரு விஷயம். ஒரு ஆப்போனன்ட் பணத்தை நம்பி இருந்தா அவனை பணத்தை வச்சு ஈஸியா வீழ்த்தலாம். கரெக்ட். ஆனா மக்களை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு மூமெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிற குழப்பம் எல்லா அதிகார மையங்களுக்கும் இருக்கத்தான் செய்யும். இத கேட்கும் போதே ரொம்ப ஃபேசினேட்டிங்கா இருக்கு. ஒரு சாதாரண சாமானியனா இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இப்போ ஒரு தெளிவான சித்திரம் கிடைச்சிருக்கும்னு நம்புறேன். உளவுத்துறை ஏன் இந்த அளவுக்கு இது சீரியஸா எடுத்துக்குதுங்கிறதுக்கான லாஜிக் இப்ப நமக்கு நல்லாவே புரியுது. கண்டிப்பா. சரி, நாம இந்த அலசலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பேசினதை கொஞ்சம் சம்மரைஸ் செஞ்சு பார்க்கலாம். ஓகே. பணபலம் இல்லாம, ஒரு பெரிய மீடியா வெளிச்சம் இல்லாம, தொண்டர்களின் சொந்த உழைப்பையும் அடித்தட்டு மக்களின் ஆதரவையும் மட்டுமே நம்பி ஒரு கட்சி ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை திருச்சியில உருவாக்குது. இது வெறும் ஒரு ஈவெண்ட் கிடையாது. இது கடந்த 10 வருஷமா அவங்க கட்டமைச்ச அந்த பாட்டம் அப் மாடலோட ஒரு வெளிப்பாடு. அதனாலதான் டெல்லியிலிருந்து உளவுத்துறை வந்து இதோட வீரியத்தை ரகசியமா கணக்கிட்டு போயிருக்காங்கங்கிறத ரகசிய ஒற்றன் ரிப்போர்ட் மூலமா நம்ம ரொம்ப ஆழமா விவாதிச்சிருக்கோம். ஆமா, இது நீங்க கேட்டுட்டு இருக்கும்போது இது ஏதோ அரசியல் கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும்தானே அப்படின்னு சுருக்கிடக் கூடாது. வேற எப்படி பார்க்கணும் இத? இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் ஒன்னு இருக்கு. இன்னைக்கு நாம இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் ஏஜ்ல, அதாவது தகவல் தொழில்நுட்ப யுகத்துல, எந்த ஒரு பெரிய கார்ப்பரேட் பவரும் இல்லாம பணபலமும் இல்லாம சாமானிய மக்களோட ஒருங்கிணைப்பு எந்த அளவுக்கு ஒரு பெரிய அதிகார மையத்தையே திரும்பி பார்க்க வைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். கலெக்டிவ் ஆக்ஷன் பவர்னு சொல்லலாமா? கண்டிப்பா. நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி நடத்துறவரா இருக்கலாம், ஒரு என்ஜிஓ நடத்துறவரா இருக்கலாம், அல்லது உங்க கம்யூனிட்டியில ஒரு சின்ன குழுவை நிர்வகிக்கிறவரா இருக்கலாம். உங்களுக்கு தேவையான ரிசோர்சஸ் இல்லைன்னு நீங்க முடங்கி போக வேண்டியதில்லை. ஆமா, பணம் மட்டும்தான் எல்லாமே கிடையாது. உறுதியான ஒரு நோக்கமும் மனிதர்களின் உண்மையான ஒருங்கிணைப்பும் இருந்தா பணத்தை தாண்டி பல பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படிங்கறத இந்த நிகழ்வு நமக்கு பிராக்டிகலா காட்டுது. ரொம்ப அருமையா கன்க்ளூட் பண்ணீங்க. பணம் மட்டுமே எல்லாத்தையும் தீர்மானிக்காதுங்கிறது கேட்கவே ஒரு பெரிய ரிலீஃபா இருக்கு. உண்மைதான். சரி, இத முழுமையா கேட்டு முடிச்சிருக்கிற உங்களுக்கு இறுதியா ஒரு சிந்தனையை விட்டு செல்ல நாங்க விரும்புறோம். அடித்தட்டு மக்களின் ஆதரவாலும் தொண்டர்களின் தன்னார்வ உழைப்பாலும் மட்டுமே ஒரு அரசியல் இயக்கம் உளவுத்துறையை வியந்து பார்க்கும் அளவுக்கு அல்லது கவலைப்படும் அளவுக்கு வளர முடியும் அப்படின்னா, இதுநாள் வரைக்கும் பல 100 கோடிகளை செலவழிச்சு பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களின் உதவியோட பல PR ஏஜென்சிகளை வச்சு தேர்தல் பிரசாரம் பண்ற பாரம்பரியமான அரசியல் கட்சிகளோட எதிர்கால மாடல் என்னவாக இருக்கும்? அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆமா, அவங்களும் இந்த மாதிரி மக்கள் கிட்ட நேரடியா இறங்கி வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவாங்களா? சுருக்கமா சொல்லணும்னா, பணத்தை விட மக்களின் நேரடி உணர்வு பூர்வமான ஈடுபாடு தான் எதிர்கால இந்திய அரசியலோட வெற்றி சூத்திரமா மாறப்போகுதா? இது நீங்களே ஆழமா சிந்தித்து பாருங்க. இந்த டீப் டைவ் உங்களுக்கு நிச்சயம் ஒரு புது பார்வையை கொடுத்துருக்கும்னு நம்புறோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு அடுத்த அலசல்ல உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.